ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொலி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவாக இந்த சிக்மா கையோங்கிற பிராண்டோட த்ரைவ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் உள்ள FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருந்தாகும். இதனுடைய பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா டடலாஃபில் சிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறுகள் PDE5 இன்ஹிபிட்டர் மூலமாக செயல்படுவதன் மூலமாக நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைத்து ஆண்மை குறை சரி செய்து ஆண்குறி எழுச்சியை இது பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த மருந்து எப்படி செயல்படுது, யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதனுடைய நன்மைகள் என்ன, இதனுடைய பெனிஃபிட்ஸ் தீமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த ஒரு ப்ரீஃபாக வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கனாலே இப்போ போதுமானதாக இருக்கும். அதில் மிக நல்ல எலாபரேட்டாக அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓரலி டிஸ்இன்டகிரேட்டட் பேட்ச் மாதிரி உள்ளது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 20 மில்லிகிராம் அளவு போல் உள்ள மருந்து இந்த பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஓரலில் வாயில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கரையை ஆரம்பிச்சுக்கிறோம். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்மை குறைவு மட்டும் கிடையாதுங்க. அந்த பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன், ஆர்டரி ஹைப்பர் டென்ஷனுக்கும் பிரெயின் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளாசியா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாகவும் இது பண்ணி கொடுக்க வைக்குது. அது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டோசஸ் சரி செய்வதன் மூலமாக ரெகுலராகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சில ப்ரெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் நம்ம சொல்வது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா சரியான அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் மூலமாக தான் நீங்கள் பரிந்துரையின் பேரில் தான் இது சாப்பிட முடியும். சரிங்களா? ஆமாம், சுய மருத்துவம் என்றைக்கு ஆபத்தானது. ஃபர்தராக வீடியோ இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.